ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் ஸ்வேதா. இன்றைக்கி உன் சமையல் அறையல் சீரீஸில் பாப்பி சீட்ஸ் கசகசா பற்றி பார்க்கலாம். கசகசாவோட நியூட்ரிஷனல் வேல்யூஸ்லாம் என்ன? 100 grams ஆஃப் கசகசாவில் 18 grams ஆஃப் ப்ரோட்டீன், 28 grams ஆஃப் கார்ப் அண்ட் 42 grams ஆஃப் ஃபேட் இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸான கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், ஜிங்க், அயன், தியமைன் அண்ட் ஃபோலேட் ரிச்சாக இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன? இதய ஆரோக்கியம். ஸோ இதில் omega-6 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இது கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. ஏன்னா கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போன்ஸை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அண்ட் நல்ல தூக்கம் வரும். ஸோ இன்சோம்னியா பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. நம்ம எல்லாருமே பாப்பி சீட்ஸை சமையலில் யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து வேறு எந்த வழியிலலாம் பயன்படுத்தலாம்னு இந்த சீரீஸில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், 1 ஸ்பூன் கசகசாவை 15 நிமிஷம் நல்ல சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா பாலில் ஆட் பண்ணி கொதிக்க விடணும். பால் கொதித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெல்லம் அண்ட் கொஞ்சோண்டு பட்டைத்தூள் ஆட் பண்ணி இதை தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மாதம் இப்படி குடிச்சிட்டு வந்தால் இன்சோம்னியா பேஷண்ட்ஸ்க்கு நல்ல தூக்கம் வரும். அவங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் அண்ட் அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், மவுத் அல்சருக்கு இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா 10 கிராம் கசகசாவை 1 டம்ளர் தயிர் இல்லைன்னா தண்ணீரில் போட்டு நல்லா ஊற வச்சு அதை பேஸ்ட் ஆக்கி வாய்ப்புண் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா அந்த தண்ணியை வச்சு கார்கிள் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால மவுத் அல்சர் நல்லாவே கம்மியாகும். மேலும் இது போன்ற இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்சல்டேஷனுக்கு விஸ்வம் ஆயுர்வேதா கிளினிக்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.